ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலை மாவை வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கடலை மாவு பர்ஃபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். முதல்ல மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் நெய் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்யை உருக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எடுத்துருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணணும். அப்போ தான் கடலை மாவோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகி வரும். சாப்பிடும்போது ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துருந்த நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ண கடலை மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக ஆகிற மாதிரி வரும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இல்லை ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்வீட் செஞ்சதுமே எடுத்து அதில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 10 நிமிஷம் நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தேன். நெய் கூட கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கெட்டியாக இருந்தது பாருங்கள். இப்போ எவ்வளோ இலக்கமாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் கூட தீயை வந்து அதிகமாக வச்சு குக் பண்ணவே கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்தமாக 15 நிமிஷம் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டேன். கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை கட்டாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக வரும். எவ்வளோ கெட்டியாக இருந்தது பாருங்கள் ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள் குக் பண்ண இந்த மாதிரி நல்லா இலக்கமாக வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக சர்க்கரை தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்து வந்துடும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கையில் நம்ம சக்கரை பாகு தொடும்பொழுது 2 விரலுக்கு நடுவுலையும் ஒரு கம்பி மாதிரி ஒரு இழை வரணும். பாருங்கள், இந்த மாதிரி விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி பாகு வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு சக்கரை பாகு எடுத்துடுறேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சக்கரை பாகு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கடலை மாவு குக் பண்ண அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டேன். இப்போது ரெடி பண்ணியிருக்கிற சக்கரை பாகை வந்து நம்ம கடலை மாவில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சக்கரை பாகு தான் சேர்த்தேன். இப்போ மீதி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும். கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதுக்காக ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்கன்னா பாகு வந்து ரொம்ப முத்திரும். சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும், கெட்டியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நெய் தடவி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் நான் வந்து சேர்த்துடுறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்பி நல்லா மொத்தமாக வேணுமோ இல்லை மெல்லிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ மெல்லிசா தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவிட்டு நீங்கள் இப்படி தட்டி விட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இல்லைனா இப்படி வச்சு தட்டினீங்கனாலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாமை வந்து துருவி எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரியையும் பாதாமையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் பார்க்கும்பொழுதும் நல்லா அழகாக இருக்கும். மேலே சாப்பிடவும் ட்ரை ஃப்ரூட்ஸோட சூப்பராக இருக்கும். நல்லா சூடு ஆறுனா தான் நல்லா கொஞ்சம் கெட்டியாக நமக்கு கிடைக்கும். நல்லா சூடு ஆறணும், குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும். அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா கட் பண்ணி ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரத்துக்கு நல்லா நான் அப்படியே ட்ரேயில் விட்டுட்டேன். நல்லா சூடாறி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பாருங்கள், கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகலை பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாகு வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு கம்பி பதம் வர மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இந்த பக்கம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் திருப்பி இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும், ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் கத்தியால் எடுத்துட்டிங்கன்னா மீதியெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். நெய்யெல்லாம் நிறையா சேர்த்து நல்லா சூப்பராக நம்ம கடலை மாவு வச்சு நம்ம பர்ஃபி செஞ்சுருக்கோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு டேஸ்டியாக சூப்பராக நம்ம கடலை மாவை வச்சு நம்ம பர்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம். கடலை மாவு பர்ஃபி நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக வரணுன்னா நீங்கள் 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். முதல்ல நம்ம குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நம்ம கடலை மாவை நெய்யில் வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து எடுக்கிறது கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் மேலே போயிடுச்சுனாலும் பர்ஃபியை வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக புட முடியாது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதுவே ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா இறுகி வராது, ரொம்ப இலக்கமாகவே இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் பர்ஃபி. 3வது சக்கரை பாகை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாகும், இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு கடலை மாவு பர்ஃபி கிடைக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கடலை மாவு பர்ஃபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் நம்ம எப்போவுமே ஸ்நாக்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸை தவிர்த்து வேறு ரெசிபீஸ்லாம் போடுங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி, அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ், பொடி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. அதுக்காக நம்ம புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என் சமையல் என் சுவை. இந்த சேனலோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். அந்த சேனலில் நம்ம ஸ்நாக்ஸை தவிர்த்து மீதி எல்லா ரெசிபீஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக போய் அந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.